கடந்த ஆண்டு ஒன்டாரியோவில் பெருந்தொகையான ஓட்டுநர் பயிற்சி நிலையங்களின் உரிமங்களை மாகாண அரசு ரத்து செய்துள்ளது. முன்னதாக மாகாண வலைதளத்தில் உள்ள ஒரு பட்டியலில் 28 டொரண்டோ ஓட்டுநர் பயிற்சி நிலையங்கள் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் போக்குவரத்து அமைச்சகம் தற்போது சரியான தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை ஒன்டாரியோ முழுவதும் மொத்தம் 66 ஓட்டுநர் பயிற்சி நிலையங்கள் பல ஆண்டுகளாக ரத்து செய்யப்பட்டதாக பட்டியலிடப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட பயிற்சி நிலையங்கள் தேவையான கல்வி தரங்களை பூர்த்தி செய்யாதவை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த பயிற்சி நிலையங்கள் ஒன்டாரியோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் கல்வி விதிகளை பின்பற்ற தவறியுள்ளன. போக்குவரத்து அமைச்சகம் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி நிலையங்களை தொடர்ந்து அவதானித்து வருகின்றது. விதிகளை மீறினால் அல்லது வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறினால் அவற்றின் உரிமம் பறிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் மிகவும் கடுமையான குளிர். பனிப்புயலின் போது வீதியில் பிறந்த குழந்தை. கனடாவில் கல்கரியில் உள்ள ஒரு டாக்ஸி ஓட்டுநர்